அன்பர்களே வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அற்புதமாக பண செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி குடுவையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மகாலட்சுமியோடைய குடுவையை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, பொன் பொருள் சேர்க்கைக்காக இந்த மகாலட்சுமி குடுவை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த இந்த மகாலட்சுமி குடுவையை எந்த வீட்டில் நம்ம வச்சு வணங்குறோமோ அந்த வீட்டில் பொன்பொருள் சேர்க்கைங்கிறதுக்கு அதிகரிக்கும். சரிங்களா? பொன்பொருள் சேர்க்கை அதிகரித்து அந்த இடத்துல அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை தான் இந்த மகாலட்சுமியுடைய வசிய குடுவை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது இந்த மகாலட்சுமி அப்படின்னா எந்த இடத்துல மகாலட்சுமி இருக்காலோ அந்த இடத்துல பொன் பொருள் பணம் வறுமை சந்தோஷம் இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யும்னா இருக்கும். சரிங்களா? மகாலட்சுமி இல்லைன்னா அந்த இடத்துல என்ன செய்யும்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே நடக்கும். சரிங்களா? அதுக்காகத்தான் ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்த்தே சொல்லுவாங்க ஆதி காலங்களில், எப்படி மகாலட்சுமி போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் எந்த அளவுக்கு மங்களகரத்தோடு இருக்காளோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் செல்வம் சேர ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த வரக்கூடிய அந்த பெண்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த வீட்டில் மகாலட்சுமியோடைய வாசம் இருக்குது, மகாலட்சுமியோடைய அனுக்கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? மகாலட்சுமிக்கு உண்டான விஷயம் என்னென்னா சுத்தம், தூய்மை, நறுமணம். சரிங்களா? இந்த விஷயங்கள்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கணும். சரிங்களா? அந்த இது சில வழிமுறைகள், இந்த வழிமுறைகளெல்லாம் நம்ம பண்ணினாத்தான் நம்ம குடும்பத்தில் அந்த மகாலட்சுமிங்கிறது இருப்பா, இருந்து நம்மளுக்கு வேண்டிய விஷயங்களை கொடுப்பா. சரிங்களா? இதன் ரீதியாக மாந்திரீக விஷயங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இதர் போல் அந்த ஏதாவது ஒரு இடத்துல மகாலட்சுமியோட கடாட்சம் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எந்திரங்கள் மூலியமாகவோ மந்திரங்கள் மூலியமாகவோ இந்த குடுவைகள் மூலியமாகவோ அந்த இடத்துல அந்த மகாலட்சுமி கடாட்சத்தை, அதாவது மகாலட்சுமியோடைய சக்தியை அந்த இடத்துல உருவாக்குறோம். அது மாந்திரிக ரீதியாக உருவாக்குறோம். அதுக்கு தான் என்ன செய்வாங்கன்னா, இந்த மகாலட்சுமியுடைய எந்திரங்கள், மகாலட்சுமியுடைய வசிய குடுவைகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குடும்பத்தில் வச்சு வணங்குறாங்க. சரிங்களா? அது போல தான் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த மகாலட்சுமியுடைய குடுவையை நம்ம வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னா பொன்பொருள் சேர்க்கைக்கு பற்றாக்குறை இருக்காது. சரிங்களா? அந்த இடத்துல எப்பவுமே அந்த பணப்புழக்கத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நம்ம சம்பாதிக்கக்கூடிய காசுகளை சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சேமித்து வச்சு பொன் பொருள் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் மனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகத்தையுமே நம்ம என்ன செஞ்சிடோம்னா இந்த மகாலட்சுமி குடுவை உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு தான் ஒரு சித்தர்கள் இந்த மகாலட்சுமி குடுவையை பற்றி சொல்லியிருக்கும் போது ஓலைச்சுவடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குப்பை மேட்டில் இருக்கக்கூடியவனை கூட கோடீஸ்வரனாக்கக்கூடிய சக்தி இந்த மகாலட்சுமி குடுவைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இதெல்லாம் நேர காலம் வந்துருச்சு, அந்த செல்வ சம்மந்தப்பட்ட நேர காலம் வந்துருச்சுனாவே இந்த குடுவையை நம்ம என்ன செஞ்சிருவோம்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடும். சரிங்களா? நான் யூடியூப் சேனலில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. சரிங்களா? அதற்கான உண்டான நேரம் வந்துருச்சு, அந்த நபருக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த மகாலட்சுமி குடுவைகள் எல்லாம் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பயன்படுத்துறதுக்கு எண்ணம் வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்ககிட்ட அந்த மகாலட்சுமி குடுவை வந்துருச்சுனாவே இந்த மகாலட்சுமியுடைய கடாட்சம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, இந்த குடுவைகளை வச்சு நம்ம பயன்படுத்துறதுனால என்னென்ன பயன்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும். சரிங்களா? கடன் பிரச்சனை நீங்கும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் ரீதியாக வருமானங்கள் அதிகரித்து அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிகளும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தொழிலில் உள்ள தடைகள்லாம் நீங்கி தொழில் என்ன செஞ்சிடணும்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த குடும்பங்களில் இந்த மகாலட்சுமி குடுவையெல்லாம் வச்சு ஒரு பெண்கள் வணங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இப்போ அந்த இடத்துல இப்போ ஒரு 1000 ரூபா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அந்த 1000 ரூபா இருமடங்காக பெருக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குடுவை தான் இந்த மகாலட்சுமியோடைய குடுவை. இன்றைக்கும் இந்த சேட்டுக்காரவங்கள்லாம்
இந்த மகாலட்சுமி குடுவையை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, மாந்திரீக ரீதியாக சேட்டுகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த மகாலட்சுமி குடுவையை வந்து பயன்படுத்துகிறாங்க, ரகசியமாகவே பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, இன்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே, கடையாக இருக்கட்டும், கோவில்களாக இருக்கட்டும், சரிங்களா, ஒரு தொழில் செய்யக்கூடிய எந்த இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே மாந்திரீகம் இல்லாமல் எதுவுமே இல்லை. மாந்திரீகத்தின் மூலியமாகத்தான் ஒரு விஷயங்களே ஒளிஞ்சிருக்கு. சரிங்களா, அரசியல்லையே எல்லாமே மாந்திரீகம் இல்லாமலாம் கிடையாது. சரிங்களா, எல்லாமே மாந்திரீகத்தில் இருக்கிறதுனால தான் எல்லாமே உயர்ந்திருக்கு. சரிங்களா, அதனால இந்த மகாலட்சுமி குடுவைகள் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். அதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு யூடியூப்ல ரீதியாக நான் சொல்கிறேன். சரிங்களா, இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு மண் குடுவை ஒன்று வாங்கிக்கங்க. மண் குடுவைனா ஒரு சின்ன அளவிலான மண் குடம் மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மண் குடம் ஒன்று வாங்கிக்கங்க. மண் குடம் வாங்கிட்டு அந்த மண் குடத்தில் என்ன செஞ்சுருங்க, மண் குடத்தை நல்ல கோமயத்தை வச்சு, அதாவது பசு மாட்டுடைய கோமியம் இருக்கு பாரு, அந்த கோமயத்தால் அந்த மண் குடத்துடைய உள்பகுதியை கோமயத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. வெளிப்பகுதியும் தொடச்சி எடுத்துட்டு அந்த மண் சட்டியில் இந்த கலசம் மண் குடத்தில் வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு கலசத்தில் நூல் சுற்றுவாங்கல்ல, அதே போலயே அந்த களையத்துக்கு நூல் சுற்றிடுங்க. நூல் சுற்றிட்டு அந்த களையத்துக்கு மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு அந்த களையத்துக்குள்ளே சுத்தமான மஞ்சள் போடுங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம் போட்டுருங்க. சரிங்களா, குங்குமம் கொஞ்சம் போட்டுட்டு அதோடைய இந்த தாமரை பூ தெரியுங்களா, தாமரை பூ கிடைக்கும். சரிங்களா, அந்த தாமரை பூ கிடச்சிச்சின்னா அந்த தாமரை பூ வந்து ஒரு 11 இதழ்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதழ்கள் மட்டும் போதும். சரிங்களா, தாமரை 11 இதழ்கள், இல்லைன்னா 8 இதழ்கள், இல்லைன்னா 10 இதழ்கள், இந்த மாதிரி இதழ்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அந்த பானைக்குள்ளேயே அந்த இதை போட்டுருங்க. போட்டு முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய அந்த மகாலட்சுமியுடைய எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் என்ன செஞ்சுக்குங்கன்னா, ஒரு நல்ல நாள் வளர்பிறை வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் எழுதிக்கிங்க. சரிங்களா, வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் இந்த எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதிக்கிங்க. எழுதிட்டு அந்த எந்திரத்துக்கு மஞ்சள், குங்குமம் அபிஷேகம் செய்து என்ன செஞ்சிங்கன்னா, அந்த எந்திரத்துக்கு சந்தனம், குங்குமம்லாம் வச்சு ஒரு வெத்தலை பாக்கு, தேங்காய், வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டுட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை அந்த எந்திரத்துக்கு ஒரு 1008 முறை சொல்லுங்கள். சரிங்களா, ஒரு 1008 முறை சொல்லிவிட்டு அந்த எந்திரத்தை மடித்து அப்படியே அந்த மண் குடுவைக்குள்ளே வச்சுருங்க. புரியுதுங்களா, அந்த மண் குடுவைக்குள்ளே அப்படியே மடித்து அந்த மண் குடுவைக்குள்ளே வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய மூலிகைகளுடைய வேற என்ன செஞ்சேன்னா, காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு எடுத்துக்குங்க. சரிங்களா, காப்பு கட்டி சாப நிவர்த்தி செஞ்சு எடுத்துக்கங்க. என்னென்ன மூலிகை அப்படின்னு வச்சுக்கோங்க, வெள்ளை விஷ்ணு கிராந்தியோடைய மூலிகையும், கருந்துளசியோடைய மூலிகையும், வெண் சங்குப்பூவோடைய மூலிகை, இந்த 3 மூலிகைகளையுமே காப்பு கட்டி அதே வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து அந்த மூலிகையுடைய வேரை ஆணி வராமல் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அந்த மூலிகைகளுடைய வேரை என்ன செஞ்சுருங்கன்னா, மஞ்சள் நீராக அலசிட்டு அந்த மூலிகையோட வேரை அப்படியே அந்த மண் பானைக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு இது மண் பானைக்குள்ள என்னென்ன போட்டிருக்கோம், மஞ்சள், குங்குமம், அந்த 3 மூலிகைகளுடைய வேறு, அதோடைய மகாலட்சுமியுடைய வசிய எந்திரம். சரிங்களா, இந்த எல்லா விஷயத்தையும் போட்டு ஒரு மஞ்சள் துணி, நல்லா காட்டன் துணியாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மஞ்சள் பட்டு துணியாக இருந்தாலும் எடுத்துங்க. எடுத்துட்டு அதோடைய பானையுடைய வாயில் பகுதியை அந்த மஞ்சள் நூலை வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா கட்டிடுங்க. நல்லா சுற்றி மஞ்சள் நூலை வச்சு நல்லா கட்டி அவராத அளவுக்கு கட்டிடுங்க. கட்டி முடித்த பிறகு நல்ல வாசனை திரவியங்களை அந்த பானை முழுக்க தடவிடுங்க. சரிங்களா, மல்லிகை அத்தர், சரிங்களா, சந்தன அத்தர், ஜவ்வாது அத்தர், இந்த மாதிரி அத்தர்கள்லாம் நல்லா தேய்ச்சி நல்லா வாசனை நறுமணம் வர்ற அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு உங்கள் முன்னாடி ஒரு வாழை இலையில் நவதானியங்களை பரப்பி அந்த நவதானியத்து மேலே இந்த குடுவையை வச்சு அதே அந்த வசிய மந்திரம் சொன்னீங்க பாருங்கள், மகாலட்சுமி குடுவைக்கு உண்டான வசிய மந்திரம், அந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை அந்த குடுவைக்கு கொடுங்க. கொடுத்து முடித்த பிறகு அந்த குடுவையை உங்கள் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா
அந்த நான் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதுதான் மகாலட்சுமியோடைய வசியக்குடுவை செய்கிற முறை. இதில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை. சரிங்களா? நீங்கள் பயன்படுத்த உங்களுக்கு அதை நான் சொன்ன முறையில் அதை நீங்கள் பயன்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை நீங்களே எடுத்து தயார் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? முடியாத பட்சத்துக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி குடுவைகள் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். வேணுங்கிறவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. நன்றி, வணக்கம்.